ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. நம்ம தோட்டத்தில வந்து கொத்தமல்லி போட்டிருந்தோம் இல்லைங்களா? சூப்பரான அறுவடைங்க. அதுவும் நம்ம 2 இடத்துல பாத்திக்கிட்டி போட்டிருந்தேனுங்களா, எதிர்பார்த்தத விட ஏகப்பட்டது அப்படியே பயங்கர செழிப்பா சூப்பரா வந்திருக்குதுங்க. இங்க பாருங்க எப்படி வந்திருக்குதுன்ட்டு. கரெக்ட்டா 1 மாசத்துக்குள்ளேயே நம்ம ஃபுல் அறுவடை பண்ணியாச்சுங்க. கொத்தமல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 30 நாளுங்க. 30 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா உள்ளங்கை சைஸுக்கு நல்லா நீளமா தலை வந்து நல்லா தளைஞ்சு வந்துரும். நடுவுல வேற 2 டைம் மைனஸ் போச்சுங்க. அதில செடி கொஞ்சம் வந்து டல்லான மாரி இருந்தது. இருந்தாலும் தாக்கு பிடிச்சுக்கிட்டுங்க செம்ம சூப்பரா வந்துருச்சு. அப்படியே கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா, தள தள தளன்னு அவ்வளோ அருமையா இருந்ததுங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேக் போட்டிருந்தோங்க. 4 பேக்ல வந்து கொத்தமல்லி தழை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 கட்டுக்கு மேல வந்திருக்குங்க. அது மட்டுமே வந்து 20 கட்டுக்கு மேல வந்திருக்கும். இங்க பாருங்க நம்ம 2 கூடைக்கு மேல அறுவடை பண்ணியிருக்கிறோம். அதுவும் நம்ம அறுவடை பண்ணிட்டுங்க, பேக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நல்லா பேப்பர் டவல்ல போட்டு பேக் பண்ணதுனால, 10 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்குதுங்க. ஆனா, இந்த ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழைக்கும், கடையில வாங்குற கொத்தமல்லி தழைக்குமே நெறைய வித்தியாசம் இருக்குதுங்க. நல்லா இது மணமா இருக்குது. கடையில வாங்குறது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வாசமா இருக்காது. இது வந்து இந்த தழைய வந்து கையில ரப் பண்ணிட்டு மோந்து பார்த்தாவே அவ்வளோ மணமா சூப்பரா இருக்குதுங்க. நம்ம கொத்தமல்லி தழை வந்து தோட்டத்தில வந்து எப்படி வந்து சீட்லேருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ட்டு டீட்டெயில்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே காமிக்கிறேங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. வாங்க பார்க்கலாம். கொத்தமல்லி விதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கடையில வாங்குன பேக் தான் போட்டிருந்தேங்க. ஒரு பேக் வந்து $2ங்க. இது பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பர்பி ஆர்கானிக்ஸ் தான் போட்டிருந்தேன். இது வந்து எல்லா கடையிலயுமே இருக்குதுங்க. வால்மார்ட், ஹோம் டிப்போ, லோஸ்ன்னு எல்லா கடையிலயுமே இருக்குது. நெறைய பிராண்ட்ல இருக்குதுங்க. நமக்கு வந்து எந்த பிராண்ட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்பயோ வாங்குனது வச்சிருந்தேனுங்களா, சரின்ட்டு போடலான்ட்டு அப்படி தான் போட்டேங்க. கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஊர்லலாம் வீட்ல இருக்கிற கொத்தமல்லியே போடுவாங்க. விதை கொத்தமல்லின்னு வச்சிருந்துட்டுங்க, அதையே தோட்டத்தில போடுவாங்க. அதுவே சூப்பரா வருங்க. பட் நமக்கு வந்து இந்தியாவிலேருந்து இங்கே கொத்தமல்லி அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அது வந்து ஊட்டமா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலிங்க. சரி ஒரு வேளை வராம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒவ்வொரு வருஷமும் கடையிலேயே வாங்கிக்கிறதுங்க. கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஊர்லலாம் வந்து ஸ்லிப்பரில் வந்து அந்த கொத்தமல்லி விதைய வந்துங்க அந்த காரவாசலில் கொட்டிட்டு, அப்படியே ரப் பண்ணிட்டு, அந்த விதைய தான் அப்படியே மண்ணில் தூவி விடுவாங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே முழு விதையாவே தூவி விட்டுட்டேங்க. அதுவே சூப்பரா தான் வந்துச்சு. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மண் நல்லா பொல பொலன்னு இருக்கணுங்க. ஏன்னா மண் ரொம்ப களிமண்ணாட்டம் இருந்ததுன்னா, அது நல்லா வேர் போய் செடி நல்லா தழைஞ்சு வரதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாரி பொல பொலன்னு இருக்கிற மண் எடுத்துக்கிட்டுங்க, நம்ம கார்டன் பெட்ல வந்து ஆல்ரெடி சாயில் 3 போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த மண்ணு தான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ போட்டிருக்க கார்டன் பெட்ல மாத்தவே இல்லைங்க. பழைய மண்ணே கொஞ்சம் நெறையா தான் இருந்தது. சரின்ட்டு அதுவே விட்டாச்சுங்க. இது என்ன பண்ணுங்கன்னா, மண்ல வந்துங்க இந்த சீட வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து இந்த விதை வந்து ஊனணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம பரவலா போட்டோம்னாவே அதுவே போதுங்க. போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, மண்ண வந்து லைட்டா கிளறி விட்டா போதுங்க. கிளறி விட்டுட்டோம் அப்படின்னாவே அது அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிக்கும். அதுவும் நம்ம என்னதான் பார்த்து பார்த்து பாங்காட்டம் வந்து நம்ம ஃபுல்லா கிளறி விட்டாலுங்க, அது என்ன ஆகும்னா, தண்ணி விடுறோம் இல்லைங்களா, அதே மாரி மழை பெய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த விதையெல்லாம் ஒரு பக்கமா போயிடுங்க. நமக்கே தெரியாத இடத்துலலாம் செதறி விழுந்து நல்லா செடி வந்து தழையிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம கார்டன் பெட்ல வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து விதை போட்டிருந்தேங்க. இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ நான் போயிட்டுருக்கேன் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல போட்டிருந்தேங்க. இதில வந்து அழகா வந்து நம்ம போட்ட இடத்துல கொத்தமல்லி தழை வந்து சூப்பரா தழைஞ்சிருச்சு. கொஞ்சமா அங்கங்க செதறி அதுவுமே நல்லா தழைஞ்சிருந்ததுங்க. அப்புறம் நம்ம ட்ரெல்லிஸ் போட்டிருந்த கார்டன் பெட் இருக்கு இல்லைங்களா, பழைய ட்ரெல்லிஸ் போட்டிருந்தது. அதுலேயுமே ரெக்டாங்கிளா தாங்க போட்டிருந்தேன். அது என்னாச்சுன்னா, கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்குங்க கார்டன் பெட்டு. சமமா இருக்காது. தண்ணி விடும்போதும் சரி, மழை ஊத்தும்போதும் சரி, என்ன ஆகும்னா, அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டே போகுங்களா, அது அப்படியே ஒரு லைன் மாரி, ஆறு மாரி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. செடி தழைஞ்சு வரும்போது தான் தெரிஞ்சது, நம்ம இப்படி விதையே போடலையே, இது எங்கடா இப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு. தண்ணி விடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே தண்ணி ஒரு பக்கமா ஓடும் இல்லைங்களா, ஓடையில போகிற மாரி, அந்த மாரி ஓடி ஓடிங்க விதையெல்லாம் வந்து கரெக்டாக அந்த வேலையே போய் நின்றுச்சு. ஸோ நம்ம செடி தழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா, அந்த இந்த ஒரு வாய்க்கால் மாரி தாங்க தழைஞ்சிருந்தது. ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது. ஆனா எனக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா தாங்க இருந்தது. ஏன்னா மத்த விதை போடுறதுக்கு கொஞ்சம் இடமே நல்லா அமைஞ்சு போச்சு. விதையெல்லாம் போட்டதுக்கப்புறங்க தண்ணி மட்டும் மறக்காம விட்டுருங்க. ஏன்னா எந்த விதை போட்டாலும்
குளிராக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா தான் அந்த விதை நல்லா ஊறி தளைஞ்சு வருங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா 2 இலை வந்து வெளியில் வந்துருச்சுங்க. பார்க்கும்போது அங்கங்கே ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இதுதாங்க அந்த வாய்க்கால் மாதிரி செடி முளைச்சிருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். என்னடா கேப்பாக இருக்குது, எப்படா தலை வந்து நல்லா தளைஞ்சு வரும் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் ஃபுல்லாக தளைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கரடி குட்டியாட்டங்க நல்லா மொசு மொசு. நீங்கள் பாருங்களேன், இது வந்து சின்னதாக இருக்குதுங்க. இது கரெக்டாக 2 வாரத்தில் எடுத்தது. 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா 2 இலையை தாண்டி ஒரு 4 இலை கிட்ட வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே மடமடன்னு வேகமாக வந்துருச்சுங்க. அந்த இனிஷியலாக தான் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு மெதுவாக தான் தளையிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 2 நாளைக்கு ஒருக்கா வித்தியாசம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது கரெக்டாக 21 நாளுங்க. 21 நாளில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளங்கையில் பாதி சைஸ்க்கு வந்து வளர்ந்துருச்சுங்க. இந்த சைஸ்லேயுமே நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா உழவர் சந்தையில் சின்ன சின்ன கொத்தமல்லி தழை தான் கட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே வேரோடு பிடுங்கி தான் கொண்டு வருவாங்க. நாம் வந்து இன்றைக்கி வேரோடு பிடுங்கவே போகிறது இல்லைங்க. கொத்தமல்லி தழையை வந்து நம்ம கட் பண்ணி தான் வந்து அறுவடையே பண்ண போகிறோம். கொத்தமல்லி தழை வந்து ரீக்ரோ ஆகுங்க. நம்ம வந்து போன வருஷம் வீடியோலையுமே சொல்லியிருந்தோம். கொத்தமல்லி தழையை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கட் பண்ணதுலேருந்துங்க மறுபடியும் சூப்பராக தளைஞ்சு வருங்க. எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணு எப்படி கண்ணு கொத்தமல்லி தழை வரும்னு. இந்த நேரம் அம்மாவே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்களேன், கரெக்டாக வந்து 21 நாள்லைங்க நல்லா வந்து அந்த இடமே பாருங்கள், நடுவில் வந்து கேப்பாக இருந்தது இல்லைங்களா, இதில் பாருங்கள் இப்போ சுத்தமாக கேப் இல்லை. அந்தளவுக்கு நல்லா நெருக்கமாக தளைஞ்சிருங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் சேர்த்து விட்டுட்டேங்க. 10 நாள் விட்டுட்டோம் அப்படின்னா செடி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் இல்லைங்களா, நமக்கு வந்து குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 35 நாள் வரைக்கும் விட்டுட்டேங்க. அது அப்படியே இருக்க பார்த்திங்கன்னா கிளைமேட் சில்லாக இருந்ததுக்கு அதுக்கும் நல்லா மடமடன்னு வளர்ந்துக்கிட்டே போயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை மட்டும் பார்த்திங்கன்னா வின்டர்லேயும் நல்லா தளைஞ்சு வருங்க. நீங்கள் இப்போ விதை போட்டு நீங்கள் வந்து இப்போ இன்கேஸ் செடி வரல அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் அது சூப்பராக தளைஞ்சு வந்துடும். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்னோ அவ்வளோ வந்ததுங்க. அந்த ஸ்னோ உடச்சி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து கொத்தமல்லி தழை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தளைஞ்சிருந்தது. ஸ்னோவுக்குமே நல்லா தாங்குங்க. கொத்தமல்லி தழை வந்து கைண்ட் ஆஃப் வின்டர் ஹார்டினே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக தாங்குங்க. இங்கே பாருங்கள் ஒரு 35 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. செடி வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருந்ததுங்களா, நம்ம தண்ணி விட விட என்ன ஆச்சுன்னாங்க உள்ளே ஈரப்பாதம் வந்து நல்லா மெயின்டைன் ஆச்சுங்க. இருந்தாலும் ஒரு சில இலையெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேலே வந்து செடி தாங்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அறுவடை பண்ணிடலான்ட்டுங்க கொத்தமல்லி தழை ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இங்கே வாய்க்கால் மாதிரி போட்டிருந்தோன்னு இல்லைங்களா, அந்த 2 இலை வந்தப்போ எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருந்தது இல்லைங்க. இப்போ பாருங்கள் அப்படியே நெருக்கமாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. கொத்தமல்லி தழையை பார்த்தாவே ஒரு ஆசை தாங்க. அதுவும் நம்ம என்ன தான் கடையில் கொத்தமல்லி தழை வாங்கினாலுங்க, நம்ம வீட்டில் தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அறுவடை பண்ணுற கொத்தமல்லி தழை வந்து பயங்கர வாசமாக தான் இருக்கும். நல்லா அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவராக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நான் கொத்தமல்லி தழையை அறுவடை பண்ணிவிட்டு புதுசாக நிறைய டிஷ் வந்து செஞ்சு பார்க்கலான்னு தான் நினச்சேன். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச 2 டிஷ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களா, அதையே தான் திருப்பி திருப்பி பண்ணுற மாதிரி இருந்தது. கொத்தமல்லி தழை வந்து எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீக்ரோ பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வேரோடு பிடுங்க மாட்டோன்னு. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கடையில் வந்துங்க வேரோடு தான் பிடுங்கிட்டு குட்டி குட்டியாக வந்து அந்த வாழை நாரை வந்து கட்டி கட்டி கட்டுக்கட்டாக கொண்டு வந்து விற்பாங்க. இங்கே யூஎஸில் இந்தியன் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை வந்து தண்டோடு தாங்க இருக்கும். வேறே வந்து ஒரு கொத்தமல்லி தழையில் கூட இருக்காது. இங்கே கடையில் வந்து ரொம்ப சீப்புங்க. 4 for $1 அப்படின்னு சொல்லி தான் வச்சுருப்பாங்க கொத்தமல்லி தழை. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்டு மட்டும்தாங்க இருக்கும், கீழே வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் அது வந்து உள்ளங்கையோட நல்ல நீளமாக இருக்குங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த முருங்கீரை சைஸோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அவ்வளோ பெருசு இருக்குங்க. அவ்வளோ பெருசு போட்டாலும் வாசமே இருக்காதுங்க. இது கொஞ்சோண்டு போட்டால் அப்படி ஒரு மணமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம விரலில் வந்து 2 ரேகை இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ரேகை இருக்க அளவுக்கு தண்டை விட்டுட்டு மீதியை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஒண்டை கட் பண்ணிட்டாலும் மறுபடியும் தலையறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி நமக்கு நிறைய வராது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 ரேகை வர அளவுக்கு வந்து தண்டு கீழாப்பில் விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நம்ம தோட்டத்தில் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கூட ஃபுல்லாக அறுவடை பண்ணோங்க. இந்த சிப்பி தட்டை இருக்குது இல்லைங்களா, 2 தட்டம் ஃபுல்லாகவே வந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேக்கெட்டுக்கு மேலே போட்டேங்க. அது மட்டுமே இவ்வளோ ஈல்டு கிடைக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கொத்தமல்லி தழை எப்போ நல்லா தழைஞ்சு வரும்னு பார்த்திங்கன்னா, கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கணுங்க. சில்லாக இருக்கும்போது கொத்தமல்லி தழை வந்து நல்லா க்ரோ பண்ணலாங்க. இல்லை அப்படின்னா வெயில் காலத்தில் கூட க்ரோ பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நிழல் வேணுங்க. அந்த ஷேடோ இல்லாமல் நம்ம டைரெக்டான வெயிலில் வச்சோம் அப்படின்னா கொத்தமல்லி தழை வந்து பெருசாக தாங்கவே தாங்காதுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் யார்டில் வந்து ஃபுல்லாக வெயில் டைரெக்டாக அடிக்குங்களா, அதனால் நான் வந்து முன்னாடியே வந்து கொத்தமல்லி தழை வந்து அந்த ஸ்ப்ரிங் டைம்லேயே போட்டு அறுவடை பண்ணி எடுத்துக்கிறதுங்க. நான் வந்து விதை எப்போ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப் 14 போட்டேங்க. ஃபெப் 14 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதை போட்டிருந்தேங்க. வெங்காயம், டேலியா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, மற்ற பீஸு, பீட்ரூட்டு, கேரட்டுன்னு எல்லா விதையுமே ஃபெப் 14 தான் போட்டிருந்தேன். லவ்வர்ஸ் டே அன்னைக்கு என்னென்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்களா, நமக்கு வந்து செடி மேலே தாங்க லவ். அதனால் அந்த அன்னைக்கு தான் போட்டுக்கிறேன். சூப்பரான நாள். டேட்டும் பாருங்கள் ஞாபகமாக வச்சுக்கிறேங்க. இல்லைன்னா வந்து என்னைக்கு போட்டோன்னு மறந்தே போயிடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் போய் டீட்டெயில்ஸில் போய் பார்க்கணும் என்னைக்கு நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்ட்டு. இது பாருங்கள் எப்போ கேட்டாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஃபெப் 14 தான் போட்டோம் அப்படின்ட்டு. ஃபெப் 14 போட்டுங்க. நான் அறுவடை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த 35 டேஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, கரெக்டாக அந்த மார்ச் வந்து அந்த மார்ச் லாஸ்ட் வீக் தாங்க பண்ணேன். ஒரு 35 டேஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. நடுவில் வந்து ஃப்ரீஸ் வந்ததுங்களா, அதில் என்னாச்சுன்னா செடியெலாம் அப்படியே நின்று போச்சுங்க. ஒரு 4 நாள் வந்து எதுவுமே தலையில. இல்லைன்னா இன்னுமுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னும் சூப்பராகவே நல்லா ஹைட் வந்திருக்கும். அதில் வந்து நின்றுக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஒரு மார்ச் எண்டுக்கு மேலே தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஏப்ரல் எண்டே வரப்போகுது. அதுக்குள்ளே மறுபடியும் நான் ரீக்ரோ பண்ணி அதையுமே அறுவடை பண்ணிட்டேங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக தழைஞ்சு போச்சு. அது நான் வந்து ஃபெர்டிலைசர் என்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, செடிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எதுவுமே போடுறது இல்லைங்க. அது நல்லா க்ரோ ஆகி செடியெல்லாம் வந்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ஃபெர்டிலைசர் இருக்குது இல்லைங்களா, அந்த அலாஸ்கா பிராண்டில் ஒன்று இருக்கும் பாருங்கள், பயங்கர ஸ்மெல் அடிக்குங்க. அந்த மீனோட நாத்தம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டுங்க, ஒரு பக்கெட் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிடணும். தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து ஊற்றணும் அப்படின்னா எப்படி செடி வளருதுங்க, செம சூப்பராக வளருது. ஃபெர்டிலைசருமே ஆர்கானிக் தான் இல்லைங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அதுதான் ஊற்றுறதுங்க. அதுவும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த செடியை கட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா ரீக்ரோ பண்ணுறதுக்கு, அதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி மட்டும்தான் ஊற்றணும், ஃபெர்டிலைசர் தண்ணி. கரெக்டாக ஒரு வாரத்துலைங்க மறுபடியும் விரல் சைஸுக்கு வந்து செடி சூப்பராக தழைஞ்சு வந்துருச்சுங்க. எனக்கே பார்த்தோன்னே ஆசையாயிடுச்சு. எகெயின் வந்து ஒரு சிப்பி தட்டை அறுவடை பண்ணேன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருந்தது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி விட்டாச்சு இல்லைங்களா, எவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த கையில் வந்து அளந்து காமிச்சிருக்கிறேன். கரெக்டாக 2 ரேகைக்கு கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹேர் கட் பண்ணுற மாதிரி தான். ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். அது வந்து ஒரு வளைவாக போய் நின்றுருக்குதுங்க. ஏன்னா பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா சொரக்காய் விதை போடலான்ட்டு அதையுமே போட்டுக்கிறேனுங்களா, நமக்கு கொஞ்சம் நல்லா வாட்டமாகவே அமைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் எப்படி க்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுமே வந்து நம்ம வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணோம் பாருங்கள், அந்த புதுசாக ட்ரெல்லிஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதில் மட்டும் வந்து அறுவடைங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல தாங்க, இந்த ஒரு சைடாக வாய்க்கால் மாதிரி வந்திருக்குது இல்லைங்களா, அந்த வாய்க்காலில் மட்டும் நமக்கு ஒரு சிப்பி தட்டம் வந்து கொத்தமல்லி தழை அறுவடை பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பழைய கார்டன் பெட் இருக்குது இல்லைங்களா, பழைய கார்டன் பெட்டில் வந்து நம்ம ரெக்டாங்கிளாக போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே சூப்பராக தழைஞ்சிருச்சுங்க. அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு, ஈவனாக வந்துருச்சுங்க. இந்தலேருந்துமே விதை அங்கங்கே விழுந்து அதுவுமே சூப்பராக தழைஞ்சிருக்குது. ஒரு சில கொத்தமல்லிலாம் இன்னுமே அறுவடை பண்ணாமல் இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் வந்துருச்சுங்க. கொத்தமல்லி தழை வந்துங்க எங்கள் அக்காலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, செடியிலேருந்து வேணுங்கிற கீரையை அறுவடை பண்ணிக்கிட்டு ஒரு சில செடியை அப்படியே விட்டுருவாங்க. அது நல்லா பெருசாகுது இல்லைங்களா, நல்லா இந்த பீக் வெயில் அடிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை வந்து நமக்கு ஈல்டே வராது. இது என்ன ஆகுதுன்னா அப்படியே விட்டுறதுனால அது செடி நல்லா பெருசாகிங்க கொத்தமல்லி விதை வர ஆரம்பிச்சிருதுங்க. அந்த விதையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து அடுத்த வருஷத்துக்கு அதே விதையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து நமக்கு வர கொத்தமல்லி வேணும் இல்லைங்களா, அதுக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால செடி பெருசாகிடுச்சுன்னா கொத்தமல்லி விதை வந்து ஏகப்பட்டது வருங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து காய வச்சோம் அப்படின்னா நல்லா யூஸ் ஆகும். நான் போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் போட்டப்ப கொஞ்சமாக விதையை எடுத்து என்ன பண்ணேன்னா, நான் ஸ்டோர்லாம் பண்ணலிங்க, அப்படியே விதையை எடுத்து மறுபடியும் அங்கேயே தூவி விட்டுட்டேன்.
போட்டேன். இந்த வருஷம் வந்து செடி நல்லா தழைஞ்சுது, வெயில்லாம் வருது அப்படின்னா, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா கொத்தமல்லி வந்து கடையில வாங்குற செலவு மிச்சம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? எனக்கு வந்து வீட்ல இருக்கிற கொத்தமல்லி வந்து போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஆனா அது ஒண்ணும் பெருசா எனக்கு வரவே இல்ல. அதனால நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு கடையிலேயே தான் வாங்கிக்கிறது. ஆனா இந்த செடியிலேருந்து வர கொத்தமல்லி வந்து கண்டிப்பா க்ரோ பண்ணலாங்க. அந்த மாரி தான் இருக்கும். பார்க்கலாங்க. ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த கார்டன் பெட்ல பாருங்களேன், அங்கங்க வந்து தனித்தனியா குட்டி, குட்டி செடியா இருக்குது இல்லைங்களா? அது எல்லாமே கொத்தமல்லி தாங்க. அது எப்படி போய் சிதறி விழுந்து வந்ததுன்னே தெரியல. நான் என்ன பண்ணேன்னா, வெங்காயம் வந்து பாத்தி கட்டி தான் போட்டிருந்தேன் இல்லைங்களா? வெங்காயம்னா அப்படியே இருக்குதுங்க. காய் பெருசாகிற மாரியே ஒண்ணும் தெரியல. எப்ப அறுவடை பண்ணுவேன்னு தெரியலைங்க. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணேன்னா, அந்த பாத்தி கட்டி பண்ணனாலைங்க, நடுவுல நமக்கு அங்கங்க கேப் கேப்பா இருக்குதுங்களா? அதனால பரவாயில்லைங்க. நான் என்ன பண்ணேன்னா, தக்காளி செடி, கத்திரி செடி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கேப்சிகம்மு, பஜ்ஜி மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஊனிட்டேங்க. வெதர் வந்து டவுன்ல போகுதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது போனா போகுது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஊனியாச்சுங்க. நமக்கு ஃப்ராஸ்ட்ல வந்து எல்லா செடியும் வீணாயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் இல்லைங்களா? ஏதோ நம்ம நல்ல நேரங்க. எல்லாமே சூப்பரா தழைஞ்சு போச்சு. பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா முழங்கால் உயரத்துக்கு வந்துருச்சுங்க. பீட்ரூட்டுமே நல்லா இப்போ தான் ஓரளவுக்கு தழைஞ்சிட்டு இருக்குதுங்க. இன்னும் கீழ இன்னும் காய் புடிக்கல, கிழங்கு புடிக்கல. அது இன்னும் நல்லா வந்துரும்னு நெனைக்கிறேன். இன்னும் 1 மாசம் ஆகும்னு நெனைக்கிறேங்க. இந்த ஃப்ராஸ்ட்னால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இங்க பாருங்களேன், இதையுமே என்ன பண்ணேன்னா, கொத்தமல்லி தழைய கட் பண்ணி தாங்க விட்டேன். இதுவுமே கொஞ்சம் ரீக்ரோ ஆகட்டும். நம்ம வந்து கொத்தமல்லி தொக்கு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு நான் மறுபடியும் ரீக்ரோ பண்றதுக்கு தாங்க விட்டுட்டேன். கொத்தமல்லி தழை தொக்கு அவ்ளோ அருமையா இருக்குதுங்க. ஃப்ரெண்டுக்கெலாம் கூட குடுத்தேனுங்களா, ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொன்னாங்க. அது நான் 2 பாட்டில் ஃபுல்லா பண்ணியிருந்தேங்க. 1 பாட்டில் ஃபுல்லா தீர்ந்துருச்சு. இன்னொரு பாட்டில்ல பார்த்தீங்கன்னா, 1/2 கப்பு தான் இருக்குது. நான் அதையுமே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றேங்க. எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேங்க. அருமையா வந்திருந்ததுங்க. இங்க பாருங்க இதெல்லாமே இப்படி கட் பண்ணி விட்டுட்டேங்க. தண்ணி விடணுங்கிற அவசியம் கூட இல்ல. ஏன்னா மழையும் நல்லா பேஞ்சுட்டு தான் இருந்ததுங்களா அந்த டைமு. அதனால தண்ணி விட வேண்டாங்க. அப்படியே விட்டாவே போதும். இங்க பாருங்க 2 கூடைங்க சூப்பரா அறுவடை பண்ணியிருக்கிறோம். தலைய பார்த்தீங்களா, ஒரு தலைய பார்த்தா இன்னொரு தலைய பார்க்க வேண்டாங்க. அந்த அளவுக்கு செழிப்பா சூப்பரா வந்திருக்குது. இது என்னன்னாங்க, நான் வந்து இந்த கொத்தமல்லி தழைய ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லைங்களா? பழுத்த இலை இல்லாம ஸ்டோர் பண்ணணுங்க. இலை கொஞ்சம் பழுத்திருந்து ரொம்ப ஈரமா இருக்குது அப்படின்னா, நம்ம என்னதான் பாங்காட்டம் ஸ்டோர் பண்ணாலுங்க, அது என்ன ஆகும்னா, அந்த இலை வந்து ஒரு இலையோட ஒரு இலை ஒட்டி ஒட்டி, அந்த இலையும் சேர்த்தி வந்து அழுகுற மாரி ஆயிடுங்க. அதனால என்ன பண்ணணும்னா, அந்த பழுத்த இலை வந்து கொஞ்சம் வந்து நசுங்குற மாரி கொஞ்சம் சொத சொதன்னு இருந்ததுன்னா, அந்த இலை எல்லாமே தூக்கி போட்டுட்டுங்க, நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பேக் பண்ணிக்கலாங்க. அத இந்த மாரி ஃபுல்லா கிளீன் பண்ணி பேக் பண்ணிட்டோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேல ஆனாலுங்க ஒண்ணுமே ஆகாதுங்க. அப்படியே தள தளன்னு எடுத்து பார்த்தோம்னா, அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா தாங்க இருக்கும். நம்ம தோட்டத்தில வந்து பெரிய ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தழ தாங்க. ஏன்னா, அது ஸ்ப்ரிங்ல வந்து ஃபர்ஸ்ட்டே விதை போட்டுறணுங்களா, அது இல்லாம அது சீக்கிரம் ஹார்வெஸ்ட் பண்ற டைம் வேறங்க. கரெக்ட்டா 30 நாளைக்குள்ளேயே ஹார்வெஸ்ட் பண்ற மாரி தான் இருக்கும். அதுலேருந்து தான் அப்படியே ஒண்ணு தொட்டு ஒண்ணு தொட்டு பீட்ரூட், கேரட்ன்னு லைனா வருங்க. இந்த டைம் பீஸுமே நெறையா வரும்னு நெனைக்கிறேன். நல்லா செடி ஃபுல்லா ட்ரெல்லிஸ்ல ஏத்தி விட்டுருக்குறேங்க. எப்படி வருதுன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா, கழுவி வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க கொத்தமல்லி தழ. நம்ம கட் பண்ணதுனாலங்க பெருசா மண்ணு ஒண்ணுமே இல்ல. கழுவி அத ட்ரை பண்ணி மறுபடியும் வைக்கிறது பெரிய வேலையா தான் இருக்கும். ஆனா, கொத்தமல்லி தழையில வந்து நம்ம இந்த இட்லி பொடிலாம் அரைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாரி பொடி அரைக்கலாமான்னு எனக்கு தெரியலைங்க. நான் இதுவரைக்கும் பண்ணதில்ல. திடீர்னு ஒரே யோசனையா இருந்தது. புதினால பொடி அரைச்சா நல்லாயிருக்குமா? கொத்தமல்லில அரைச்சா நல்லாயிருக்குமா? அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்லா வாசமா இருக்கும் இல்லைங்களா? அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்க்கலாங்க. முடிஞ்சா செஞ்சு பார்க்கணும் எப்படித்தான் வருது அப்படின்ட்டு.
அவ்வளோதாங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி வந்து கொத்தமல்லி தழை ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டிப்ஸு தான். பட் இருந்தாலும் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தேங்க ஆரம்பத்துலலாம். இந்த மாதிரி டிஷ்யூ போடாமல் அப்படியே கவரில் போட்டு போட்டு வச்சு என்னாச்சுன்னா, அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த வேக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, தண்ணி விழுந்து விழுந்துங்க அப்படியே தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத சொதன்னு அழுகுன மாதிரி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பேப்பர் டவலை போட்டு சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அந்த ஈரம் ஃபுல்லாக அந்த பேப்பர் டவலை அப்சர்வ் பண்ணிக்குது இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே அந்த ஈரமே போகிறது இல்லைங்க. நான் என்ன பண்ணேன்னா, பேப்பர் டவல் நல்லா நீளமாக போட்டுங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக, ஒரு கட்டுனா நல்லா 2 கை வர அளவுக்குங்க எடுத்து போட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டுங்க, பேப்பர் டவல் நல்லா நீளமாக வச்சுருந்தேனுங்களா, ரோல் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் இருந்ததுங்க. அதில் மறுபடியும் வந்து 2 கை ஃபுல்லாக கொத்தமல்லி தழையை போட்டுங்க ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டேங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொட்டலம் கட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் மேலேயும் கீழேயும் மடித்து விட்டுட்டேங்க. மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக நம்ம கேரி பேக் இருக்குது இல்லைங்களா, இதுக்குன்னு ஜிப்லாக்கில் தான் வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. நம்ம பேப்பர் டவல் போட்டுட்டோம் அப்படின்னாவே எந்த கவரில் வச்சாலும் போதுங்க. நான் வந்து இந்த க்ரோகர் கவரு, இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கவர்னு இருந்ததுங்க, அந்த கவரில் தான் போட்டு ரோல் பண்ணி வச்சுட்டேன். இது என்ன பண்ணேன்னா வச்சுட்டுங்க, நான் ஒரு 10 நாள் கழித்து எடுத்து பார்த்தேங்க. 10 நாள் கழித்து எடுத்து பார்த்தாலும் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. ஒன்றுமே ஆகலை. அப்படியே தலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. டிஷ்யூவும் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஈரமாகலைங்க. ஏன்னா கவரை தாண்டி உள்ளே அந்த ஈரமே இறங்காது. ஏன்னா அந்த பேப்பர் டவல் நல்லா 2 லேயர் சுற்றி இருக்கிறோம் இல்லைங்களா, ஒன்றுமே ஆகாதுங்க. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பரான பொட்டலம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி நம்ம 2 கூட அறுவடை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா கொத்தமல்லி தழை, ஒரு கூடை மட்டும் தான் ஃபுல்லாக பேக் பண்ணியிருந்தேங்க. அது பார்க்குறதுக்கு நிறையா இருந்தது இல்லைங்க. அந்த கவரில் போட்டதுக்கப்புறம் பாருங்களேன், 2 பால் மாதிரி நல்லா சூப்பராக பேக் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் எப்பயுமேங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்கறி எந்த காய்கறியாக இருந்தாலும் சில்னஸ் வந்து அந்த ஓரத்தில் எண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. எப்பயுமே அதை ஒட்டி வச்சோம் அப்படின்னாவே நல்லா அந்த ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் அந்த கீழே அந்த ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரேயில் தான் இழுத்து வச்சேன். ஏன்னா அந்த சில்னஸே கரெக்டாக தாங்க இருக்கும். அதுவும் வந்து கரெக்டாக ஒரு கூடை மட்டும் தான் பேக் பண்ணியிருந்தேனுங்களா, இன்னொரு கூடை வந்து அப்படியே விட்டுட்டேங்க. அதை வந்து கொத்தமல்லி தொக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்துங்க நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா, நான் காமிச்சில்லைங்க எவ்வளோ தூரம் கட் பண்ணணுன்ட்டு. கரெக்டாக ஒரே வாரத்துலேங்க அந்த இடம் பார்த்தீங்களா, முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ சூப்பராக க்ரோ ஆயிருக்குன்னு பாருங்களேன். இந்த இடம் பாருங்கள் இன்னும் எவ்வளோ அருமையாக க்ரோ ஆயிருக்குதுன்ட்டு நல்லா சூப்பராக தளைஞ்சிருச்சுங்க. இது வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கிலாம் போட்டிருந்தேனுங்களா, முன்னாடி வீடியோக்கும் இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். முள்ளங்கிலாம் குட்டி குட்டியாக இருந்தது, இப்போ இலை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சிங்க. கரெக்டாக ஒரே வாரத்துலேங்க எதுவுமே பண்ணல, அதுவே அருமையாக வந்திருக்குது. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இதை கட் பண்ணி தாங்க விட்டேன், வேரோட பிடுங்கவே இல்லை. அங்கே கட் பண்ணி விட்டுருக்கிறதுலாம் தெரியுதுங்களா, இங்கே பாருங்களேன். கொத்தமல்லி தழை கட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா, நடுவில் மட்டும் தளைஞ்சிருக்குது பாருங்கள், குச்சி குச்சியாக கீழே இருக்குது பாருங்கள். இதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டுங்க மறுபடியும் வந்து தலையிட்டோம் அப்படின்ட்டு தான் விட்டுருக்குறேன். ஏன்னா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 40ஸ்லாம் போயிட்டுருக்குதுங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொத்தமல்லி தழை நல்லா தளைஞ்சு வரும்ட்டுங்க அப்படி தான் விட்டுருக்குறேன். நான் என்னென்ன டிஷ்லாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து கொத்தமல்லி சட்னி வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அதுவும் அம்மாலாம் செக்கில் கொத்தமல்லி சட்னி ஆட்டினாங்க அப்படின்னா, அதை கப்பில் அள்ளி வச்சுட்டு அந்த செக்கில் சுட சுட சாதத்தை போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள். அப்படியே அடிச்சுக்கிட்டு தான் சாப்பிடணும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த சட்னி செஞ்சேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி மோர் அடித்தோங்க, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. கொத்தமல்லி மோர் கலர் வந்து க்ரீன் கலராக தான் இருந்தது, ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா, அந்த அரை சிப்பி தட்டத்துக்கு மேலேயேங்க ஃபுல்லாக அந்த கீரையை வந்து போட்டு
தொக்கு மாதிரி பண்ணி வச்சுட்டேங்க. 2 கப்பு ஃபுல்லாக பண்ணியிருந்தேன். அது வந்து 1 கப்பு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் 1 கப்பு தான் இருக்குது. அருமையாக வந்துருந்ததுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லைங்க. நல்லா பக்குவமாக அருமையாக வந்திருக்குது. இங்கே பாருங்களேன், மறுபடியும் பாருங்கள் அதே அளவுக்கு தான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த கீழே தண்டு வந்து ரொம்ப நீளமாக வேண்டாம் அப்படின்ட்டு கரெக்டாக வந்து அந்த விரல் ஹைட்டு சொன்னேன் இல்லைங்களா, 2 ரேகை வர அளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும் தான் கட் பண்ணி விட்டுருக்குதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய சிப்பி தட்டை ஃபுல்லாக அறுவடை பண்ணல. ஏன்னா வீட்டில் வந்து கட் பண்ணி வச்சதே கொஞ்சம் இருந்ததுங்க. அதெல்லாம் ஃபுல்லாக தீர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பப்போதைக்கு வேணுங்கிறப்ப கட் பண்ணிக்கலான்ட்டு சின்ன தட்டத்தில் தான் அறுவடை பண்ணியிருந்தேங்க. அதுவே ஃபுல்லாக வந்திருந்தது. இங்கே பாருங்கள், சுற்றியும் இந்த பிரசல் ஸ்ப்ரவுட்ஸு, பீஸு, அதுக்கப்புறம் முள்ளங்கி, அந்த கொத்தமல்லி தழையை சுற்றி எவ்வளோ பெருசு தழைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். முன்னாடி வந்து நான் தான் ராஜா அப்படின்னு இதுதான் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாமே சூப்பராக வந்துருச்சுங்க. இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அங்கங்கே பூந்து தழைஞ்சிக்கிட்டே தான் இருக்குதுங்க. கொத்தமல்லி தழை வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக க்ரோ பண்ணலாங்க. யார் வேணாலுமே க்ரோ பண்ணலாம். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. மண்ணை லைட்டாக கிளறி விட்டு இந்த விதைய போட்டுட்டு மறுபடியும் மண்ணை கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாவே போதும். செடி பார்க்கலாம் மடன்னு வந்துக்கிட்டே இருக்குங்க. கொத்தமல்லி தழைக்கு வந்து கிளைமேட் சில்லாக இருந்ததுன்னா சூப்பராக வந்துடுங்க. இப்போ வெயிலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, ஷேடோவாக இருக்க இடத்துல போட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறைய விட்டுக்கிட்டே இருங்க. செடி நல்லா தழைஞ்சிக்கிச்சு அப்படின்னா தண்ணி விட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் மெயின்டைன் ஆகும். நம்ம செடி தழையிறதுக்கு வரைக்கும்ங்க பார்த்திங்கன்னா அந்த மண் ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் தண்ணி மட்டும் மறக்காமல் விட்டுக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், மறுபடியும் கட் பண்ணி விட்டது எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து இன்னொரு இடத்துல தழைஞ்சிருந்து இல்லைங்களா, அதுலேருந்து மறுபடியும் அறுவடை பண்ணிக்கலான்ட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நாளுன்னு தாங்க சொல்லணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிப்பி தட்டை தான் அறுவடை பண்ணாங்களா கொத்தமல்லி தழை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 சிப்பி தட்டை வந்துருச்சுங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு லேர்னிங் தாங்க. அதை நம்ம அப்படியே நல்லா பிடிச்சி கற்றுக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி போக வேண்டியதான். இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க.